ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி திடீரென தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று தன்னுடைய தாயார் சரஸ்வதி அம்மாளை சந்திச்சு உரையாடிருக்காங்க. இந்த நிலையில தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த தன்னுடைய மகன் அன்புமணிய கட்டி தழுவி வரவேற்றிருக்காங்க சரஸ்வதி அம்மாள். தொடர்ந்து அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துல தாயார் கையால சாப்பிடும் புகைப்படங்களையும் தாயாரிடம் ஆசி பெறுவதை போலவும் புகைப்படங்களையும் தன்னுடைய பேஸ்புக்ல வெளியிட்டிருக்காரு. கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி பகல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி திடீரென தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று தன்னுடைய தாயார் சரஸ்வதி அம்மாளை சந்திச்சு உரையாடிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவும் மகனும் கடும் மோதல்ல ஈடுபட்டு கட்சி இரண்டா உடைஞ்சு போயிருக்கு. இதனால இருவரும் தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறாங்க. பாமக கூட்டணியில சசிகலா இருக்காங்க, அன்புமணி என்டிஏ கூட்டணியில இருக்காரு. இந்த நிலையில தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த தன்னுடைய மகன் அன்புமணிய கட்டி தழுவி வரவேற்றிருக்காங்க சரஸ்வதி அம்மாள். பின்னாடி தன்னுடைய கையால சமைச்ச மதிய உணவை மகன் அன்புமணிக்கு பரிமாறியிருக்காங்க. இந்த சமயத்துல டாக்டர் ராமதாஸ் சேலத்துல தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்தாரு. அன்புமணி வீட்டுக்கு செல்கிறாரு அப்படின்ற தகவல் அறிஞ்சதுமே சற்று அதிர்ந்து போனாரு டாக்டர் ராமதாஸ். தொடர்ந்து அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துல தாயார் கையால சாப்பிடும் புகைப்படங்களையும் தாயாரிடம் ஆசி பெறுவதை போலவும் புகைப்படங்களையும் தன்னுடைய பேஸ்புக்ல வெளியிட்டிருக்காரு. இந்த படங்களை அன்புமணி பாமகவினர் பரப்பி வந்திருக்காங்க. தாயாரோட கையால அன்புமணி சாப்பிடும் புகைப்படங்களை பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் உடனடியா ராமதாஸ் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க. அன்புமணி தைலாபுரம் சென்றார் அப்படின்ற தகவல் ஏற்படுத்திய அதிர்வை விட இந்த போட்டோக்கள் ராமதாஸை மேலும் அதிர வச்சிருக்கு. இந்த நிலையில தான் ராமதாஸ் திடீர்னு சேலத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மயங்கி விழுந்தாரு. உடனே அருகில் இருந்த தொண்டர்கள் அவரை தாக்கி பிடிச்சாங்க. அவரை உடனடியா ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சர்க்கரை அளவு குறைஞ்சதால திடீர் மயக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் பரபரப்பான செய்தியாக தொலைக்காட்சிகள்ல வர தைலாபுரத்தில இருந்து இதை பார்த்த டாக்டர் ராமதாஸோட மனைவி சரஸ்வதி அம்மாள் அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த சமயத்துல ராமதாஸை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் சரஸ்வதி அம்மாள் போன் செஞ்சிருக்காங்க. அப்போது டாக்டர் ராமதாஸ் சற்று இயல்புக்கு வந்திருக்காரு. ராமதாஸ் கிட்ட பேசிய சரஸ்வதி அம்மாள், என்னங்க ஆச்சு, உங்க டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அன்புமணி வீடு தேடி வந்தபோது நான் என்ன செய்ய முடியும், அதான் சாப்பிட்டு போக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. தேர்தல் பிரச்சாரம்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கண்ணீர் மல்க ராமதாஸ் கிட்ட கூறியிருக்காங்க. அப்போது ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், உனக்கு தெரியாதா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ராமதாஸை சுற்றி இருந்த முக்கிய நிர்வாகிகள் உடனடியா மருத்துவ பரிசோதனை செய்ய வேணும் அப்படின்ட்டு சேலத்துல இருந்து முதலுதவி சிகிச்சைகள் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில அவரை அனுமதிச்சிருக்காங்க. இதற்கிடையில தந்தை ராமதாஸ் மயங்கியது பற்றி அன்புமணி ராமதாஸ் பாமக நிர்வாகியிடம் மேடையிலேயே பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பகிரப்பட்டுச்சு. விருதாச்சலத்துல நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆவேசத்தோட அன்புமணி பேசியிருக்காங்க. மேலும் அன்புமணி பெண்ணாகரம் தொகுதியில காங்கிரஸ் சார்பா போட்டியிடும் ஜே.கே. மணியோட மகன் தமிழ்குமரனை தோற்கடிக்கணும் அப்படின்றதுல பாமக தலைவர் அன்புமணி தீவிரமா இருப்பதா சொல்லப்படுது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக தர்மபுரி வந்த அன்புமணி தர்மபுரி தொகுதியில போட்டியிடும் மனைவி சௌமியா தொகுதியை விடவும் முதல் தொகுதியா பெண்ணாகரத்துல பாமக வேட்பாளர் செல்வத்திற்காக பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. பாமக 2 பிரிவா பிரிந்து தேர்தலை சந்திக்கும் சூழல்ல இம்முறை தங்களோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதுல பாமக தலைவர் அன்புமணி உறுதியா இருக்காங்க.
முக்கியமா பெண்ணாகரம் தொகுதி கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுலயும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில பாமக சார்பா போட்டியிட்ட ஜி.கே. மணி தான் வென்றாங்க. தந்தையோட மோதல்ல ஈடுபட்ட அன்புமணிக்கு எதிரா ஜி.கே. மணி செயல்பட்டாரு. ஒரு கட்டத்துல ராமதாசுடனான பிரிவுக்கு காரணமே ஜி.கே. மணிதான் அப்படின்னு அன்புமணி கொந்தளிச்சாரு. இதுக்கிடையில தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வென்ற ஜி.கே.எம். தமிழ்குமரன் திடீர்னு காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சியில இணைஞ்ச ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு ஒரே வாரத்துல பெண்ணாகரம் தொகுதியில போட்டியிட சீட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பா அன்புமணி பாமக போட்டியிடுது. பாமக வேட்பாளரா செல்வம் களத்துல இருக்காரு. எனவே எப்பாடு பட்டாவது செல்வத்தை வெற்றி பெற வச்சிடணும் அப்படின்றதுல அன்புமணி ரொம்ப உறுதியா இருக்காரு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.